இந்த விலகலை குறித்த விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பரவலாக வெளிவந்த செய்திகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அதிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சகோதரி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த முடிவை ஏற்கவில்லை என்றும், ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க இவர்கள் முன்வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அதே கருத்தை பிரதிபலித்திருந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலும் இப்படி ஒரு கருத்து உலவியது என்பதை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. வடதுருவம் தென் துருவமாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் கழகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அது பல குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அதிமுக வைத்தது. அப்படியானால் இப்படி ஒரு நிலைப்பாடு எந்த பின்னணியில் எடுக்கப்பட்டது, எதற்காக எடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டது என்பது வெறும் புதிராகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள முயன்றார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இனி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோழமை நீடிப்பது சாத்தியமற்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். எங்கள் இயக்கத்திலே இருந்து வெளியேறிய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை, பழிகளை என் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தொடர்ந்து தொடுத்து கொண்டே இருந்தார். நான் அதை அலட்சியப்படுத்திவிட்டேன். ஆனால் தினகரன் ஏட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவு ஏடாகிய தினகரன் ஏட்டில் மாறன் சகோதரர்கள் நடத்துகின்ற தினகரன் ஏட்டில் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு முழு பக்கத்தில் அரை பக்கம் மஞ்சள் வண்ணம் தடவப்பட்ட சொற்களில் அப்பட்டமான பொய்களை, அபாண்டமான அவதூறுகளை நான் விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டேன் என்று, கோடி கோடியாக நான் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சி எம்பியும் சம்பாதித்து விட்டோம் என்றும் பொய்ப்படி கூறியதோடு மட்டுமல்ல, அவர்
ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு 114 பிளாட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒரே ஒரு பிளாட், ஒரு 3 அறை கொண்ட பிளாட் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் புக் பண்ணி அதை வாங்கியிருக்கிறான். ஒரு பிளாட், 114 பிளாட் இல்லை. ஆனால் அந்த 100க்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை கொண்ட மொத்த கட்டிடமும் துரை வைகோ வாங்கிவிட்டார், அதை அவர் கட்டிவிட்டார் என்ற அபாண்டமான ஒரு பொய்யையும், அண்ணா சாலையிலே மிக பிரமாண்டமான கட்டிடங்கள், மாளிகைகள் நாங்கள் வாங்கிவிட்டோம் என்றும், அவர் ஓஎம்ஆர் அவர் கட்டியிருக்கிற வீடு சாதாரணமாக அரசு ஊழியராக இருக்கிறவரே அப்படி ஒரு வீடு கட்டுறார். ஏற்கனவே 105 ஆண்டுகளுக்கு முன்பே, 103 ஆண்டுகளுக்கு முன்பே 10 கல் தொலைவுக்கு தெரிகின்ற அளவுக்கு 3 மாடிகளை கொண்ட அரண்மனை போன்ற வீட்டை என் பாட்டனார் கட்டியிருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள், ஏராளமான நிலபுலன்கள் இருந்து பலவற்றை விற்றிருக்கிறேன் நான். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சங்கரங்கோவிலே ஒரு ரதவதியிலிருந்து மறு ரதவதி வரை இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தையும் நான் விட்டிருக்கிறேன். ஒரு திரையரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2.25 ஏக்கர் இன்றைக்கு 30-40 கோடிக்கு போகும், அதையும் விட்டிருக்கிறேன். சொத்துக்களை நான் விட்டிருக்கிறேன். சொத்து கணக்கை 96லேயே தோழர் EMS நம்பூதிரிபாடும் பஸ்வானவரும் வந்து கலந்து கொண்ட எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார தொடக்க கூட்டத்திலேயே அதுக்கு முதல் நாளே பத்திரிகைகளுக்கு என் சொத்து கணக்கை விளம்பரமாக கொடுத்திருக்கிறேன். இப்படி அபாண்டமான பொய்களை, பழிகளை சுமத்துவதற்கு மறைமுகமாக அவரை இயக்குவது யார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் விட்டது, புரிந்தும் விட்டது. அவர்கள் அவரை பயன்படுத்துகிறார்கள். இப்படி அபாண்டமா பழி சுமத்தி இருக்கிறாரே. தினகரன் பேப்பர்லே பெருசா வந்திருக்கேன்னு சொன்னா, நான் தினகரன் ஏட்டின் மீதும் இந்த பழி சுமத்திய நபரின் மீதும் டெஃபமேஷன், மானநட்ட வழக்கு தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அது குறித்து வாதங்கள் வரும், ஊடகங்களிலே, தொலைக்காட்சி ஊடகங்களிலே வாதங்கள் வரும். திரும்ப திரும்ப அதை பற்றித்தானே பேசுவார்கள். இந்த வழக்கு போடுவதனாலே நமக்கு அவர் சொல்லுகிற பிரச்சனை தானே ஊதி பெரிதாக்குவார்கள் என்று ஒரு சில நண்பர்கள் சொன்னார்கள். எனக்கு அதிலே உடன்பாடில்லை. இதன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய், அபாண்டமான அப்பட்டமான பொய் என்கிற போது வழக்கு தொடுப்பது தானே சரி. இது உண்மை இல்லைன்னு சொன்னால் இவர் கேஸ் போட வேண்டியதானே என்ற கேள்விதான் எழும். ஆகவே வழக்கு தொடுப்பேன். எந்த ஆதாரமும் இன்றி அபாண்டமான வழிகளை அவர் சுமத்துவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருப்பதிலே பின்னணியிலே ஓரிருவர் இன்னொரு கூடாரத்திலே இருக்கிறார்கள் என்பது நன்றாக நான் உணர்கிறேன். அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.